friends, welcome to PS மதுரைக்காரங்க சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கல்யாண வீட்ல பண்ணக்கூடிய அந்த டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா தான் இன்னைக்கு வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இதுல 3 சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸ் சேர்க்க போறோம். நம்ம வீட்ல ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய இன்கிரிடியன்ட் தான். அதை சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு மசாலாவோட டேஸ்டே அட்டகாசமாயிரும். அவ்வளோ சூப்பரா இருக்கும் இந்த ரெசிபி. வாங்க இந்த டேஸ்டியான ரெசிபி எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறதுக்கு 400 கிராம் உருளைக்கிழங்க மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு வேக வச்சு தோல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதுமே 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து அது பொரிய ஆரம்பித்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அது 2 வறுப்பட்டதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பச்சை வாசனை போக வதங்கினா போதும், கலர் சேஞ்ச் ஆகணுன்ற அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு சின்ன தக்காளி பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கிறேன். தக்காளி ஜாஸ்தியாக சேர்க்க வேணாம், புளிப்பாயிடும். ஸோ குட்டி தக்காளியாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இது வதங்கிட்டு இருக்கட்டும். இதுக்கு தேவையான நான் சொன்ன அந்த மசாலாவை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 5 பூண்டு பல். இதுதான் அந்த சிம்பிளான இன்க்ரீடியன்ட். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு தட்டுற உரல் இருக்கு இல்லையா, அதில் பொடிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சீரகத்தையும் சோம்பையும் இந்த மாதிரி 1-2 பொடிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு பல்லையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா அது கூடயே தட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள். நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மசாலா நல்லா வதங்கினதும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் அப்படின்றதுனால தண்ணி சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா அந்த மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த மசாலா இருக்கு இல்லையா, அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் உருளைக்கிழங்கோடு சேர்த்து கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். அப்போ தான் அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இந்த உருளைக்கிழங்கு மசாலாவோட கிடைக்கும். இப்போது தேவையான அளவு மல்லித்தலை தூவி இறக்கிட்டோன்னா நம்மளோட அருமையான கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசாலா சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடும். எல்லா வகையான குழம்பு சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமான காம்பினேஷன் இது. சப்பாத்தியோடையும் சேர்த்து சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்டியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.